நான் யார் வம்புக்கு போகிறதில்ல, வம்புன்னு வந்துட்டா விடுறதில்ல, வச்சு செஞ்சு விட்டு போயிடுவேன். என்னை பற்றி சின்னதாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோக்குள்ளே போகிறேன். 2020-21 காலகட்டத்தில் இங்கேருந்து சேலத்துக்கே போய் சேலம் யூடியூபரை அடி நான் அடித்து மிதித்து அதை வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணவே நான். 2022-23 காலகட்டத்தில் இதே மாதிரி கொள்ளு யூடியூபர்ஸை போட்டு பாடாப்படுத்தி ரோஸ்ட்டு ரொம்ப நகைச்சுவையாக பண்ணுறது தனியாக சேனலை க்ரியேட் பண்ணி போட்டு பாடாப்படுத்தினது நான். என்னை பற்றி விமர்சனம் சொல்லி தனிநபர் தாக்குதல் இருந்துச்சுன்னா சும்மா விட மாட்டேன். இது யாருக்கு பேசுகிறேன்னு புரியும் அவனுக்கே. உனக்கு சேனலில் லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா லிங்க் அனுப்பிச்சவங்கள்ட்ட என்ன ஏது உன் கருத்துக்களை சொல்லு. உனக்கு முழு உரிமை முழு கடமை அப்படின்றது இருக்குது. அதை வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவை போட்டு தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட விமர்சனம் அப்படின்றது வச்சுக்கிற கூடாது. கூடிய சீக்கிரம் உனக்கு இன்னொரு புதுசாக ஒரு சேனலில் கிரியேட் பண்ணி ஒன்றே ரோஸ்ட் பண்ண வச்சிடாத. ஒழுங்கு டேஷாக இருந்துக்க, அவ்வளோதான் மரியாதை உனக்கு. அவன் சொன்ன விஷயங்களை கேளுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது சொன்னேன்னா வாய்ப்புகள் 100% கிடையவே கிடையாது. நான் ஏதாவது சொன்னேன்னா அங்கே நடக்கிற பேச்சுக்கள் அடிப்படையில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்காமல் கூட இந்த மாதிரி இன்டர்வியூ சிவி கூட கூட்டிகிட்டு போகிறாங்க போல். இந்த மாதிரி பேச்சு அடிபடுது. இது பேர் அன்அஃபிஷியலாக ஒரு ஸ்பீச் அப்படின்றது போயிட்டு இருக்குது. இது பேர் அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லி வீடியோ போகிறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் இது அன்அஃபிஷியல் தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்றத சொல்லி தான் போடுறேன். அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்கிறது யார்? நான் தான் சொல்கிறேன்னு தெரியுது. வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவன் அப்புறம் ஒரு வார்த்தை வேறு சொல்லியிருக்கான், ப்ராக்டிக்கலை பற்றி ஏதோ அவங்க மனசில் பட்டதை பேசுகிறாங்க போல். அப்புறம் நீ என்ன புடுங்கவா பேசுகிற கேட்குறேன். அப்புறம் மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி என்ன புடுங்குறதுக்காக பேசுகிற? நீ ஓ மனசில் பட்டதை தான்டா சொல்கிற. அப்புறம் எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு ப்ராக்டிக்கல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி அவங்க மனசில் நினைக்கிறத சொல்கிறாங்க போல் அப்படின்ற வார்த்தை நீ ஏன் சொல்கிற? இல்லை இந்த ப்ராக்டிக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள்னு சொல்லி நம்ம தவிர்த்து வேறு பேசிகிட்டு இருக்காங்களா இந்த சோசியல் பிளாட்ஃபார்மில்? அதில் மே மாதத்துக்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும் எதிர்பார்த்தோம் நாம அப்படின்னு சொல்லி என்ன டேஸுக்கு சொல்கிற? அப்போ ஒரு மனசில் பட்டது நீ ஏன் சொல்கிற? அதுவும் இல்லாமல் சரி இந்த ப்ராக்டிக்கலை பற்றி ப்ராக்டிக்கல் இல்லாமல் இன்டர்வியூ சிவிலாம் வைப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் ஒரு 2.5 மாதமாக அடிபடுறது உனக்கும் தெரியாதா? நீ பேசுகிற உனக்கும் தெரியாதா? 2022 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உனக்கு அங்கே கோர்ட்டில் ஒர்க் பண்ணலையா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாது அங்கேருந்து யாரும் பாஸ் அவுட்டாக இருக்க மாட்டாங்க, விவரங்கள் தெரியாது, அதனால் நீ என்ன வேணாலும் பேசுவேன். நீ பைத்தியம். என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா அதை பற்றி நான் வந்து வேகன்சி இன்க்ரீஸோ இதை பற்றி நான் வந்து வீடியோ வந்து பேசுவேன். அது என்னோட இஷ்டம். அதே மாதிரி உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை மெயில் பண்ணியோ கால் பண்ணியோ நீ வந்து இது மாதிரி டவுட் கேட்டாங்க சொல்லி வீடியோ போடலாம். அதை விட்டுப்பட்டு 2-3 நாளாக யூடியூப் சேனல் லிங்க் எனக்கு ஷேர் பண்ணி வச்சாங்க, எனக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணி வச்சாங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். யூடியூபர்ஸை வந்து கொல்லிஸ் தான் அவங்கள தாக்கி பேசுகிற உனக்கு தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியாது. எங்கே இருந்தாலும் தேடி வந்து அடிச்சுட்டு தான் மறுவேலையை பார்ப்பேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. இதோட நிப்பாட்டிக்க, இல்லாட்டி வேறு மாதிரி ஆகி போயிடும். நன்றி.